நாம் ஆரம்பிப்போம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியா ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழியைக்கான செய்த துபாய்க்காக நம் பிதாவான தேவனுக்கு நன்றிகள் இருக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தின் ஜபத்தோடு நடத்த முடிய சகோதரன் கார்த்திக் நம்ம அனைவர் சார்பாங்க அன்போடு அழைக்கிறோம். கார்த்திக் பிரதர் மீட்டிங் ஓகேண்ணா. ஓகே. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய மகத்தான கிருபையின் மூலம் இந்த நாளில் எங்களை சகோதர சகோதரி மத்தியில் எங்களை மேலும் ஒரு நாளை காண செய்து இந்த மாலை வேளையில் உங்கள் சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரு. அதற்காக உம் நன்றி தகப்பனே. இன்று உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலம் நாங்கள் டிஸ்கஸ் செய்யும் இந்த பிரெயின் ஸ்டடியும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அதை தேவர் தாமே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் வழி நடத்துகிறார்கள். இதில் பங்கு கொண்ட அனைவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் பங்கு கொள்ள இயலாதவர்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களே தேவன் தாமே உங்களுடைய பரிசுத்த ஆவியின் மூலம் வழி நடத்துகிறார்கள். நாங்கள் தியானிக்கும் உங்களுடைய சத்தியத்தை அதை நாங்கள் எங்களுடைய வழியின் ஜீவியத்தில் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்கள். இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர், கடந்த வாரம் நம்ம 36ஆம் கொஸ்டின் வரைக்கும் இந்த வால்யூம் 1 சாப்டர் 3 நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 37ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். வாட் வாஸ் த ஒர்க் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட் ரைட்டர்ஸ் ஆஸ் ரெஸ்பெக்ட் த பிளான் ஆஃப் ரெடம்ஷன்? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும். அன்போட இருக்கிறோம். வாசிக்கலாம் பிரதர். 37வது கொஸ்டின். மீட்பின் திட்டம் தொடர்பான விஷயத்தில் புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களுடைய வேலை என்ன? இவ்வுலகத்தில் பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமென்றால் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளாலும் ஏற்கனவே இப்படி முன்னுரைக்கப்பட்ட அனைத்தும் நாசரேயனாகிய இயேசுவில் நிறைவேறியவைகளையும் அவர் அறிவுபூர்வமான காரணத்தின்படி மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதையும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களின் கண்டிப்பாகவும் தெளிவாகவும் எளிதான முறைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏசாயா 1:18 இது சம்பந்தமான முழு தேவ திட்டத்தையும் அவர்கள் பூர்வமாகவும் உறுதியாகவும் கண்டுபிடித்ததுடன் தங்களின் கருத்தை கேட்பவர்களுக்கு விருப்பத்திற்கேற்றார் போல அல்லது அவர்களுடைய கருத்திற்கு விரோதமாகவோ எழுதாமல் அவர்களுக்கு வெளிச்சமாக்கப்பட்ட முறையிலேயே சில முக்கியமான காரியங்களை உறுதியான நம்பிக்கையுடன் எங்கும் எழுதியுள்ளனர். ரோமர் 5:17 மற்றும் 19 பகுதிகளையும் படித்த பின்பு 12ஆம் அதிகாரத்திற்கு செல்லவும். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷ் வாசிக்க முடியும். அன்போட இருக்கிறோம். இங்கிலீஷ் யார் வாசிக்க வரீங்க? ஓகே.
The New Testament writers clearly and forcibly yet simply record the fulfillment of all these predict by logical reasoning show that such a ransom price as he gave was needful, as already predicted before the sin of the world could be blotted out. Isaiah 1:18. They trace the entire plan in a most logical and இந்த பக்கம் கொஞ்சம் எல்லாம் படிக்காம விட்டுட்டேன் బ్రదర్ ఎస్ మా ఇది చాలా చిన్నగా ఉంది బ్రదర్. ఇది ఫోన్ లో ఉంది. ఈతోటి నేను చదువునే లేదు. ఓకే వేరే ఎవరైనా చదవమని బ్రదర్. అది ఇది జూమ్ చేస్తే అర్థమే నాకు కనపడుతుంది. నా படிக்கிறேன் brother. Okay. படிங்க சார். The New Testament writers clearly and forcibly, yet simply, record the fulfillment of all these predictions in Jesus of Nazareth, and by logical reasonings show that such a ransom price as he gave was needful, as already predicted in the law and the prophets, before the sins of the world could be blotted out. Isaiah chapter 1 verse 18 for reference. They trace the entire plan in the most logical and forcible manner, appealing neither to the prejudices nor to the passions of their hearers, but to their enlightened reason alone, furnishing some of the most remarkably close and cognate reasoning to be found anywhere on any subject. See Romans chapter 5 verses 17 to 19 and onward to the 12th chapter. Amen. தேங்க்யூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது கொஸ்டின்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடிய அன்போட அழைக்கிறோம். பிரதர் நான் சொல்றேன் பிரதர். வசனங்கள் படிச்சுட்டா இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும். ஆனா இதோட கேட்ட கேள்விக்கு ஒரு சுருக்கமா பதில் சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்திலயும் அந்த பலிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் பாத்தீங்கன்னா பாவத்துக்கு ஒரு நிவிர்த்தி, ஒரு பலி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து, இன்னும் சொல்ல போனா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஈடுபலிய முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நடந்து முடிஞ்சதை அந்த எவிடென்ட்டோட தீர்க்கமா இவர்தான் மெஸ்ஸியா, இவர் நமக்காக வந்தாரு, இவர் பாவங்களுக்காக மரித்தாரு, இவருடைய அந்த ஒரு ரத்தத்தினாலதான் நம்ம மீட்கப்பட்டோம் அப்படின்றது அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிச்சத்துல அந்த ஒரு காரண காரியத்தோட உறுதியா அதை எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது பிரதர். இன்னும் இந்த வசனங்களையும் படிச்சிட்டோம்னா இன்னும் தெளிவா புரியும். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வசனங்கள் படிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17 முதல் 19 முடிய. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணத்தை ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானதை போல, ஒரே நீதினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டதை போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரர்கள் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். நான் சொல்றேன்.
Yes, sister. இந்த உலகத்தின் பாவங்களை உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து வந்து ஈடுபலியாக மீட்கும் பொருளாக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே தீர்க்க தரிசன நியாயப்பிரமாணத்திலையும் தீர்க்க தரிசனங்களினாலையும் ஏற்கனவே எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இத வந்து புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்கன்னா இன்னும் அவங்க அறிவுபூர்வமாகவும் உறுதியாகவும் அதுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதோட இல்லாம தங்களிடம் வந்து விருப்பத்தோட கேட்கிறவங்களுக்கு எதுவும் விரோதமாக சொல்லாம அதுல இருக்க சத்தியத்தை வந்து அவங்க இன்னும் வெளிச்சமாக்கப்பட்ட முறையில வந்து இன்னும் அதுல என்ன காரியங்கள் இருக்குது அப்படிங்கறத நம்பிக்கையோடவும் உறுதியாகவும் எல்லாம் வேதத்துல எழுதியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த ரோமர் படிச்ச அந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். Thank you, sister. Any other comments, brothers and sisters? அதேதான் அங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அந்த கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகள் அவர் ஈடுபலியை பத்தி பேசியிருக்கிறாங்க. அதே போலதான் புதிய ஏற்பாட்டுலயும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கிறத இங்க நமக்கு சொல்றாரு. அதுவும் எப்படின்னா தெய்வத்தை அறிவுபூர்வமாக உறுதியாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மற்றவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச ரொம்ப கடிச்சு உணர்த்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க நமக்கு ரோமர் 5ஆம் அதிகாரம் 17-19 வரைக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த 12வது அதிகாரங்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா 12வது வசனமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. தெரியல இது எப்படி அப்படின்ட்டு. ரோமர் 5:17 ஒரே மனுஷனாலே மீறுதலும் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அவர் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே அப்படிங்க. அதே 12வது வசனத்துல பார்த்தோம்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்போ இது வந்து ஈடுபலியை குறித்து இவ்வளவு விவரமாக ரோமர்ல பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டிலையும் அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறதான் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்குங்கிறார். தேங்க்யூ. Thank you, sister. Sister Patricia. இங்க ஒரு கம்பேரிஷன் பண்றாரு. ஆக்சுவலி கம்பேரிஷன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நமக்கு ஐசையா 1:18 ஒரு 3 வேர்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா த்ரூ அவர் சின்ஸ் பி ஆஸ் அ ஸ்கார்லெட், they shall be as a white as snow, though they be red like a crimson, they shall be as a wool. ஸோ ஸ்கார்லெட்னா ஒரு ரெட்டிஷ் கலர், அது இருந்தாலும் அது ஒயிட் ஆகும். அது ரெட் கலர் கிரிம்சன் கலர் இருந்தாலும் வூல் ஆகும். அப்படிதான் ஒரு கோடு அங்கே நமக்கு ஐசியால சொல்லப்பட்டிருக்கு. அதே ஒரு ரோமன்ஸ் 5 ரோமன்ஸ் 5:15 17 பார்க்கும்போது 17 அதுக்கு ஆன்சர் இருக்கு. ஆக்சுவலா இப்போ one manல reign by one, a more which receive the abundance of the grace gift of the righteousness shall reign in life by one. That's a Jesus Christ. இப்போ என்ன சொல்றாரு அங்கே ஒரு ரெட் கலர் டு பிகம் ஆஸ் அ ஒயிட் கலர், ஸ்னோ மாதிரி ஒயிட் ஆகணும். ஸோ இது ரெட் எது குறுக்கப்பட்டதுன்னா நம்ம சின்னு. அந்த சின் யாருக்கிட்ட வந்துச்சுன்னா ஆடம். அந்த ஆடம்ல இருந்து அப்போ வரும்போதுதான் சின் வந்துச்சு. ஸோ சின் when it is came to ourself, they become as a went to completely from the end to the argument. ஸோ இங்கேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா அது ஒயிட் ஆகும். எப்படி ஆகும்? நம்ம கொடுத்தது ரான்சம்ல இஃப் யூ பிலீவ் நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அது என்ன வஸ்திரம்னா நீதிமான்கள், அப்படி ஒரு வஸ்திரம்.
அது போடும்போது நம்ம டேபர்னிக்கலோ படிக்கிறோம், ஒரு லெனின் கிளாத் அவங்க போடுறாரு. அது என்னன்னா எதுக்கு குறிக்கப்பட்டதுன்னா, நம்ம பண்ண சின்னு அது எங்கேருந்து வந்துச்சு? ஆடம்ல இருந்து வந்துச்சு. அந்த ஆடம்ல வந்த சின்ன நம்ம கவர் பண்ணிட்டு, இப்ப இது கவர் பண்றது எதுக்கு சிம்பாலிக்ல இருக்குன்னா, நம்ம சின் ஆஃபரிங் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபுல்லா சின் ஆஃபரிங் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆயிட்டு ஆதமிக் சின்னு வந்ததோட கில்ட்டி வந்துச்சு. அந்த கில்ட்டி எல்லாத்துக்கும் போயிடுச்சு. சோ இப்போ நமக்கு ஒயிட் வஸ்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அது எதனால கொடுக்கப்பட்டுச்சுன்னா, ஒரே ஒண்ணு அந்த ரெட் கலரோட கிரிம்சம் ஸ்கார்லெட் நம்ம மெமரியல் ஸ்டடிலோ படிச்சிட்டோம். அது யாருன்னா நம்ம ஜீசஸோட பிளட். அதுதான் ransom. அந்த ransom கொடுத்துட்டு நமக்கு ஆடமிக்கு he become as a naked person. எதுவும் வஸ்திரம் இல்லாம, அதனால நம்ம ஜெனிசிஸ்ல படிக்கிறோம். அவங்க என்ன போறாரு, what you say, tree behind of a tree he is hiding. So he lost us, and when he was given a ransom we got that back. So அது நான் ஒரு verse நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 John 1:7 மா படிக்க முடியுமாமா? முதலாளி யோகானு 1:7. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதுதான். சோ நமக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ட்ரெஸ்ல நம்ம எப்படி காப்பாத்துறோமோ, அது எப்படி செஞ்சுக்கிறோமோ, ஏதோ ஏஃபோர்ட் ஆகுதா இல்லைன்னா அப்படியே நாம இருக்கிறோமா, அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. சோ ransom மட்டும் அவங்க நமக்கு நீதிமான்கள் அப்படி ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டாரு. சோ இதுதான் என்னோட புரிதல். ஓ பிரதர். Thank you, sister. Any other comments, brothers and sisters? இதுல எத்தனை கேள்விகள் இருக்குது? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நோ கமெண்ட்ஸ் பிரதர், இது கிளியரா இருக்குது. வேற ஓகே, தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 38 கொஸ்டின் பார்க்கலாம். வாட் வாஸ் தி டபுள்? எஸ் சிஸ்டர், நம்பர் சிஸ்டர். நீங்க இங்கிலீஷ்ல படிச்சிருக்கின்றது. Okay. What was the double teaching of Moses in the law respecting a sacrifice and a blessing to follow? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும் அன்போட. பலி மற்றும் அதை தொடரும் ஆசீர்வாதம் குறித்து மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின் இருவித போதனை என்ன? மோசே பிரமாணத்தில் ஒரு பலியை மாத்திரமே குறிப்பிடாமல் இந்த மகா இரட்சகரின் கீழ் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ஆசீர்வதிப்பதையும் அவருடைய வல்லமையும் அதிகாரமும் தன்னை போல் ஒத்ததாயினும் அதைவிட மேன்மையானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15 மற்றும் 19வது வசனம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பர் இஸ்ரேலை மாத்திரம் ஆசீர்வதிக்காமல் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அவர்கள் மூலம் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 12:3, 18, 22, 18, 26, 14. மேலும் யூதர்களுடைய தவறான எண்ணத்திற்கு மாறாக இதே கருத்தை தீர்க்கதரிசிகளும் தொடர்ந்து கூறும்போது மேசியா புறஜாதிகளையும் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறார் என்றார். ஏசாயா 49:6, லூக்கா 2:32. புறஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து வந்து அவரிடத்தில் சேருவார்கள் என்று எரேமியா 16:19 அவருடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று மல்கியா 1:11 கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் எனவும் கூறுகின்றனர். ஏசாயா 40:5 மற்றும் ஏசாயா 42:1-7 வாசித்தறியவும். இந்த கொஸ்டின் அப்படி இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும் அன்போட.
நான் படிக்கல. Moses in the law pointed not alone to a sacrifice, but also to a blotting out of sins and a blessing of the people under this great deliverer, whose power and authority he declares shall vastly exceed his own, though it should be like unto it. Deuteronomy 18:15-19. The promised deliverer is to bless not only Israel, but through Israel all the families of the earth. Genesis 12:3, 18:18, 22:18, 26:4. And notwithstanding the prejudice of the Jewish people to the contrary, the prophets continue the same strain, declaring that Messiah shall be also for a light to lighten the Gentiles. Isaiah 49:6, Luke 2:32. That the Gentiles should come to him from the ends of the earth. Jeremiah 16:19. That his name shall be great among the Gentiles. Malachi 1:11. And that the glory of the Lord shall be revealed, and all flesh shall see it together. Isaiah 45. See also Isaiah 42, 1-7. Oh. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு உறுதியில் தெரிவிக்க முடியும். அன்போட இருக்கிறோம். நான் சொல்றேன் பிரதர். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பலி செலுத்தினா அதற்குள்ள ஆசீர்வாதம் வந்து மோசே நியாயப்பிரமாணத்துல என்ன போதனை சொல்லுது அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, பலி செலுத்தினா அவங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் வந்து எப்படி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உபாகம் வந்து 18 அப்புறமேல அது 15 உள்ள வசனம் 15 மொத்தம் 19 உள்ள வசனங்கள் நம்ம பார்த்தோம்னா அதுல 2 விதமான கருத்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவோட இதை வந்து கருத்துக்களை வந்து ஏத்துக்கொள்றாங்களா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதமும், அப்புறம் யாரெல்லாம் ஏத்துக்கலன்னா அவங்கள வந்து அவர் வந்து புறக்கணிக்கிறதாவும் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. சிஸ்டர் கட் ஆயிட்டாங்களா மரியாள்? வரணும் இருக்கம்மா. உபாகமம் 18ல 15ஆம் வசனம் வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர்களிடமிருந்து எழும்ப பண்ணுவார், அவர்களுக்கு செவி கொடுப்பார்களாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை யாரெல்லாம் வந்து செவி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த உலகத்துல வந்து அவங்களுக்குள்ள ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பத்தி அந்த சபையை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து 19ல வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சொல்லும் பொழுது இந்த வாக்கு தத்துவத்தெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு 2 விதமான கருத்துக்களை வந்து இங்க சொல்றாங்க. அப்ப நம்ம ஆதியாகமம் 12:3 மத்த 18-19 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களையுமே அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப வந்து இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து எல்லாருக்காகவும், உலக ஜனங்க எல்லாருக்காகவும், புறஜாதி இல்ல வேற ஜனங்க இல்ல, எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள்ன்ட்டு இல்ல, எல்லா மக்களுக்காகவுமே ஈடுபலியாக வந்து கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப வந்து அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு எப்ப கிடைக்குன்னா வந்துட்டு நம்ம 1000 வருஷ அரசாட்சியில வந்துட்டு அவர் கண்ணுக்கு முன்னாக அது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம வந்து எசையா வந்துட்டு 49:6 எல்லா வசனங்களும் இங்க வந்து கோட் பண்றது என்னன்னா, புறஜாதிகளையும்
பிரகாசமாய்க்கிற ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். எல்லாருக்குமே அந்த பிரகாசமான ஒளி வந்துட்டு கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல கூட நம்மளுக்கு எல்லாருமே சொல்லியிருக்காங்க, புறஜாதிகளுக்கு இல்ல, இஸ்ரேல் மக்களுக்காக மட்டும் இல்ல, எல்லா புறஜாதிக மக்களுக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம் மல்கியா 1:11 பார்த்தா கூட கர்த்தருடைய மகிமை வெளியேறமாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப மாமிசமான யாவருமே அதை காணும்படியாக அவர் எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. இப்ப நாம அந்த ஆசீர்வாதத்துலதான் இருக்கிறோம். அப்ப நம்ம செவ்வையா போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 1000 வருஷ அரசாட்சி வரும் பொழுது எல்லா உலக மக்களும் எல்லா புறஜாதிகளுக்குமே இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ. Thank you, sister. Any other comments, interruptions? பிரதர் என்ன சொல்றீங்க? Yes, brother. பிரதர் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மோசேயோட பிரமாணத்துல அவருடைய பலியை மட்டும் சொல்லாம, அதாவது கர்த்தர் அவர் ரட்சகர் பாத்தீங்கன்னா அவரோட ஜனங்களோட பாவங்களை நீக்கி நீக்கி அவங்கள எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க போறாரு, அவரோட வல்லமை என்ன, அவரோட அதிகாரம் என்ன, அப்படி அவரோட மகிமை அவருடைய வல்லமை எவ்வளவு மேன்மையானது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்காங்க பிரதர். அது மட்டும் இல்லாம இது இவர் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் ஆசீர்வதிக்காம பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் அவர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தீர்க்கதரிசிகள் பாத்தீங்கன்னா யூதர்களுடைய இதுல பாத்தீங்கன்னா இது தவறான எண்ணத்திற்காக அவர்களுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருத்துக்கள் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேசியா புறஜாதிகளையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார் என்றார். அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியம் பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கும் அடைஞ்சிருக்கு. சோ அந்த வெளிச்சம் பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கும் கிடைச்சிருக்கு. புறஜாதிகளும் புறஜாதிகளுக்கும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க பிரதர். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அவருடைய நாமம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் அவருடைய மகிமை பாத்தீங்கன்னா புறஜாதிகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா மிகவும் மகத்துவமாகவும் அது வெளியரங்கமாகவும் பாத்தீங்கன்னா அது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்திருக்கிறது. இது என்னோட புரிதல். Thank you, brother. Any other comments, brothers and sisters? இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லுவேன். யூதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேசியா நம்மளுக்கு தான் சொந்தம், நமக்கு தான் சொந்தம், நமக்காக தான் அவர் வந்திருக்காரு, நம்மள மட்டும்தான் அவர் ரட்சிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறான எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லாம தேவன் தேர்ந்தெடுத்த ஜனங்கள் மூலமாக கர்த்தரும் சேர்ந்து எல்லாரையும் உலக ஜனங்கள் கடையாந்திரம் வரைக்கும் ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். Thank you, sister. நான் ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்குறது, அவங்க 3 பேரும் சொன்னதுதான். இதுல எக்ஸ்ட்ரா என்ன ஒரே ஒரு பாயிண்ட் அப்படின்னா, மோசே அங்க பலி செலுத்தும் போது ஆசரிப்பு கூடாரத்துல அங்க பலி செலுத்தின பிற்பாடு அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வெளியில ஜனங்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்க உட்கார்ந்துருக்கும் போது அந்த ரத்தத்தை தெளிப்பாங்க. 2வது அவர் அந்த உடையை போட்டுட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு ஜனங்கள் எல்லாருக்கும். அந்த பிரதான ஆசாரியுடைய உடையை, அந்த மகிமையின் உடையை போட்டுட்டு ஆசீர்வாதம் அங்க கொடுப்பாரு. இப்போ என்ன மோசே சொல்றாரு உபாகமத்துல பாக்குறோம், என்னை காட்டிலும் அவர் என்ன பண்ணுவாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி வருவாரு, அவர் என்னை காட்டிலும் அதிகமான வல்லமையும் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்தது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அவர் ஆசீர்வாதத்தை அங்க கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு, உலகத்துக்கு அத்தனைக்கும் பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிப்பாரு. அததான் அங்க சொல்றாரு, என்னை காட்டிலும் தன்னை போல் ஒத்ததாயிலும் அதைவிட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உலகம் அனைத்துக்கும் கொடுக்க போறாரு. அவருதான் பிரஜாதிகளுக்கு பிரகாசமான ஒளியா இருக்க போறாரு அப்படிங்கறது இதுல ஒரு பாயிண்ட் மட்டும் போறாங்க. மற்றது எல்லாமே சகோதரியும் பிரதர் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. Thank you, sister. வேற எதனா கருத்துக்கள் இருந்தா அந்த பாயிண்ட் பேசலாம். கரெக்டா எல்லாருமே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் பிரதர்.
உம், அதாவது இயேசு கிறிஸ்து இஸ்ரேலர்களை மாத்திரம் ஆசீர்வதிக்க வராம பூமியில சகல ஜனங்களையும் வந்தார். ஆனா ஒண்ணு விஷயம் வந்து, முதல்ல அவர் வந்தப்ப அவர் சத்தியம் வந்து இஸ்ரேலர்களுக்கு தான் முதல் கிடைச்சது. ஸோ சத்தியம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்துல இஸ்ரேலர்களுக்கு தான் முதல் பங்கு. அவங்க அதை ஏத்துக்காததுனால இந்த விஷயம் வந்து மற்ற எல்லாருக்கும் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு முறையை வந்து தேவன் வந்து அவருடைய அவருடைய பிளான்ல வச்சிருந்தார். ஒருவேளை அவங்களே ஏத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாவே எல்லா ஆசீர்வாதமும் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் இங்க. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் பிரதீப். Yes, brother. I agree with Jacob, brother. A little bit point நான் ஆட் பண்ண விரும்புறேன். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ரெஃபரன்ஸ் படிக்கும்போது டியூட்டரானமி 18, ஜெனசிஸ் 12, 83, 18 அது எல்லாம் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தான். இப்போ எப்போ நம்ம ஜெர்மியாக்கு வருமோ, ஐசியா 49, லூக்கு, இது மலாக்கி, இப்போ எல்லாம் படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு என்ன சொல்றது, இட் இஸ் டாக்கிங் அபவுட் த ஜென்டைல்ஸ். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இஸ்ரேலுக்கு இருக்கு, அடுத்தது ஜென்டைல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. இப்போ எல்லா நம்ம பிதாக்கு எல்லாமே தெரியும். இது ஒரு ரீபிரிண்ட்ல 37 நினைக்கிறேன், பிரதரு நல்லா எழுதிட்டாரு. ஹூ வில் ரேஸ் த டெட் அப்படி ஒரு தலைப்புல பிரதர் வாஸ் ரிட்டன். என்னன்னா, நம்ம ஜீசஸ்க்கு அனுப்புறதே ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. எங்க ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா, இஸ்ரேல் எங்க இருக்காரோ அங்கேதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்ம இது கிரைஸ்ட் ஆஃப் லைஃப்லோ படிச்சிட்டோம். கலிலிய இருக்கும்போது நீங்க யாருக்கும் சுவார்த்த காஸ்பல் சொல்லக்கூடாது அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. என்னன்னா, அவங்க வந்ததே அவங்களுக்காக தான். ஸோ அவங்க கூடயே நம்ம வேர்ல்டுக்கு ஃபுல்லா ஒரு பிளெஸிங் வரணும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, they are denied him. அதனால ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு என்னன்னா, சமரிய ஸ்திரீ கிட்ட பாக்குறோம் நம்ம. ஜாக்கோப் வெல்லோ உட்கார்ந்த போது அவங்க கிட்ட பேசுறது அப்பதான் ஃபர்ஸ்ட் ஜென்டைலுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மீன்ஸ் அது கண்டிப்பா ஜென்டைலுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு பிரதர் என்ன சொல்றேன்னா, அது ஒரு ஹிண்ட் நமக்கு அப்படிதான் சொல்றாரு. சோ இங்க நான் சொல்லப்பட்டது என்னன்னா, when he was crucified, சிலுவையில அறைக்கும் போது அந்த லாஸ்ட் வேர்டு சொன்னது என்னன்னா, பிதா எனக்கு கொடுத்த ஒர்க் நான் பண்ணிட்டேன், நீங்க கொடுத்த ஹார்வெஸ்ட் இஸ்ரேலுக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படி நீங்க அனுப்பிட்டீங்க, அது பண்ணிட்டேன் நானு. ஆனா அவங்க ஏத்துக்கல, நீங்க சொன்ன ஒர்க் நான் பினிஷ் பண்ணிட்டேன். அப்படிதான் அந்த வேர்டுக்கு மீனிங்கா பிரதர் சொல்றாரு. சோ அதுல இருந்து எப்போ அது பினிஷ் ஆயிடுச்சு அப்படி சொன்னாங்களோ, எல்லாவோட சார்ஜ் ஜீசஸ்க்கு வந்துச்சா. எல்லா சார்ஜ் இப்போ பிதால இருந்து ஜீசஸ்க்கு சார்ஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த சார்ஜ் எடுக்கும் போது இந்த ஜென்டைல்ஸ்க்கு நம்ம காஸ்பல் போகுது. சோ அவங்க கூடயே நம்ம வேர்ல்டு ஃபுல்லா பிளெஸிங் வரணும். ஆனா அவங்க ஏத்துக்கல. அந்த ரான்சம் லாஸ்ட் வேர்டுக்குள்ள அவங்களோட லைஃப் எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால அங்கே ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல இருந்து நியூ டெஸ்டிமெண்ட்ல தே ஆர் கோடிங் எவ்ரிதிங் அண்ட் சேயிங் இட். இது ஜான் 1:1 அப்படி படிக்கும்போது, அந்த ரீபிரிண்ட்ல நம்ம படிக்கும்போது எல்லாத்தையும் பிரதர் கிளியரா written. That is my standpoint, brother. Over, brother. Yes, sister. Thank you. Thank you for valid points. பிரதர் ஜாக்கப் ஏதோ சொல்ல வரீங்களா? இல்ல பிரதர். ஓகே, வேலிட் பாயிண்ட்ஸ் என்னடா இப்போ யூஸ்ஃபுல்லா இருந்தது. Okay, thank you, brother. Any other comments, brothers and sisters? Sisters on a reprint வந்து 21.
வேற எதனா இதுல எதனா கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. 39th question. What was the claim of the New Testament writers respecting their ability to realize the fulfillment of the Old Testament prophecies? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும் என்னோட வாசிக்கலாம் brother. Yes, sir. Question number 39. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களில் நிறைவேறுதலை உணர்த்துவதற்கான தங்களது ஆற்றல் தொடர்புடைய விஷயத்தில் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் கூறுவது என்ன? பேராகிராஃப் வாசிக்கலாம். கிறிஸ்துவின் பலியை பற்றிய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தங்களுக்கு மிகவும் அவசியமாய் இருந்தது என புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்ற யூதர்கள் தவறாக நினைத்து கொண்டிருப்பதை போல் தங்களுடைய சொந்த ஜனங்கள் மாத்திரமே ஆசீர்வாதம் அடைவார் என அவர்களுக்கு எண்ணிக்கொண்டிருந்தாலும், அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை 8 வரை அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் அதே வேளையில் அவர்களோடும் அவர்கள் மூலமாகவும் பூமியின் குடும்பங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை அறியக்கூடியவர்களானார்கள். மேலும் இந்த ஓர் ஆசீர்வாதம் இஸ்ரேலுக்கோ உலகத்திற்கோ வரும் முன்பாக யூதரிலிருந்தும் புறஜாதிகளிலிருந்தும் ஒரு சிறுமந்தையானது தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பெரிய மீட்பரான கிறிஸ்துவின் கனம் மகிமைக்கு உடன் பங்காளிகளாவதற்கு எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு தகுதி அடைந்த பின்பு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இஸ்ரேலையும் மற்ற எல்லா தேசங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் என்றும் உணர்த்திருந்தனர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேங்க்யூ பிரதர். ஓகே பிரதர். இந்த எழுத்தாளர்கள் தாங்கள் எழுதினவனை நியாய பிரமாணத்திற்கும் தீர்க்கதரிசிகளின் வாசனத்திற்கும் ஒத்திருக்கிறதென்றும் அவர்கள் தெரிவித்த இந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தின் மேன்மையானது நாம் நினைப்பதற்கு மிக அதிகமாக எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி என்று அவர்கள் காண்பித்தார்கள். தேங்க்யூ பிரதர். இந்த கொஸ்டின் அப்படியே இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும் அன்போட நினைக்கிறேன். படிக்கிட்ட Yes, brother. The New Testament writers claim a divine anointing which enabled them to realize the fulfillment of the prophecies concerning the sacrifice of Christ. They, though prejudiced as Jews, to think of every blessing as limited to their own people. Acts 11, 1-18. So as limited to their own people, were enabled to see that while their nation would be blessed, all the families of the earth should be blessed also. With and through them, they saw also that before the blessing of either Israel or the world, a selection would be made of a little flock from both Jews and Gentiles, who being tried would be found worthy to be made joint heirs of the glory and honor of the great deliverer, and sharers with him of the honor of blessing Israel and all the nations. Romans 8:70. These writers point out the harmony of this view with what is written in the law and the prophets, and the grandeur and breadth of the plan they present more than meets the most exalted conception of what it purports to be. Good tidings of great joy, which shall be unto all people. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின்ல உங்களோட புரிதல் தெரிவிக்க முடியும் அன்போட இருக்கிறோம்.
முதல்ல யாரு சொல்ல பாருங்க. நான் சொல்றேன் பிரதர். Yes, sister. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா என்னன்னா வந்துட்டு ஆஹ் கிறிஸ்துவின் அந்த பலியில வந்து தீர்க்கதரிசிகள் எப்படின்னா வந்துட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலதான் அவங்க வந்துட்டு புதிய ஏற்பாடை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியுது. பழைய ஏற்பாட்டுல இருக்கும்போது அங்க தேவனை மட்டும்தான் அறிஞ்சிருந்தாங்க. கிறிஸ்துவ பத்தி அவங்களுக்கு வந்து தெரியாம இருந்ததுனால இங்க வந்து பரிசுத்த ஆவி வந்துட்டு கிறிஸ்துவையும் தேவனையும் பற்றி அறிகிற அறிவினாலதான் இந்த பரிசுத்த ஆவின்றது வந்துட்டு நம்மளுக்கு வல்லமையா அங்க வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப வந்துட்டு அந்த சொந்த ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்போஸ்தலர் 11 அதிகாரத்துல 1-18 உள்ள வசனங்களை நம்ம படிச்சோம்னா அந்த ஆசீர்வாதத்துல எப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து புற ஜாதிகளுக்கு தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றும் யூதேயாவில் இருந்து அப்போஸ்தலர்களுக்கு சகோதரர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். பேதுரு வந்துட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்த பொழுது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடு போஜன பண்ணினீரே என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு வந்து பேதுரு அந்த காட்சியெல்லாம் கனவு கண்டது, அங்க வந்துட்டு அசுத்தமானதை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானத்துல இருந்து சத்தம் வந்தது. அப்ப வந்து பேதுரு வந்துட்டு நான் அதை வந்து சாப்பிட மாட்டேன், அது அசுத்தமா இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல நீ வந்து அதை வந்துட்டு அசுத்தமா நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த புறஜாதிகள் பக்கமா போறதை பத்தி நம்ம ஏற்கனவே எல்லாமே படிச்சிருப்போம். அதுதான் வந்துட்டு இங்க வந்து கோட் பண்றாங்க. அப்பனா வந்துட்டு நீ வந்து புறஜாதிகளை வந்து அசட்டை பண்ணாத, அவங்களுக்கு போயிட்டு நற்செய்தி சொல்லு. ஏன்னா வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஏத்துக்கொள்ளலையே, அதனால வந்து நீ புறஜாதி மக்களுக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிசுத்த ஆவி ஏவப்பட்டு இந்த வந்து அப்போஸ்தலர் 11 உள்ள வசனங்கள் வந்து எழுதியிருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்பதான் வந்து அந்த பூமிக்குரிய குடும்பத்துக்கு அனைவருக்குமே அந்த வந்து ஆசீர்வாதம்ன்றது வந்து கிடைக்கப்படுது. இஸ்ரவேலு உலகத்தாருக்கும் வரும் முன்பாகவே வந்துட்டு யூதரில் இருந்தும் புறஜாதிகள் இருந்தும் அந்த வந்து ஒரு சிறு மந்தையானது வந்து தேர்ந்தெடுக்கப்படுது. அதுதான் வந்துட்டு 1,40,000 பேரு அந்த வந்து சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பெரிய மேய்ப்பரான அந்த கிறிஸ்துவ அப்ப வந்து அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கனத்துக்குரிய மக்கள் எப்படின்னா வந்துட்டு இந்த வந்து 1000 வருஷ அரசாட்சி வரும் பொழுது அவங்க வந்து கனமும் மகிமையும் பெறுவதுக்கு வந்து உடன் பங்காளிகளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வசனங்களை வந்துட்டு நம்மளுக்கு கோட் பண்றதா பாக்குறோம். அப்ப கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்த வந்து அந்த இஸ்ரேல் மற்ற எல்லா தேசத்துக்குமே இந்த ஆசீர்வாதம் கொடுக்க போறது யாருன்னா இந்த சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வந்து ரோமர் 8:17 படிச்சா கூட நம்மளுக்கு எல்லாமே தெளிவா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்ப வந்து எல்லா ஜனங்களுக்குமே அந்த ஒரு நற்செய்தி அப்படின்றது வந்து கிடைக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இங்க புதிய ஏற்பாட்டில் உள்ள எல்லா தீர்க்கதரிசிகளும் அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லா கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Next. பிரதர் நான் சொல்லட்டுங்களா? Yes, brother. அதாவது கிறிஸ்துவனுடைய பலியை பற்றிய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், அதாவது அவருடைய பலியை பத்தின வந்து தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுதல் அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து பரிசுத்த ஆவியில வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆவியில வந்து அபிஷேகம் பண்ண மட்டும்தான் அவரோட பலியை பத்தி நமக்கு வந்து புரிய வரும். எதுக்காக அவர் வந்து பலி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. பட் யூதர்கள் வந்து என்ன வந்து தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் சொன்ன மாதிரிதான் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் இந்த ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு மட்டும்தான், ஆனா மத்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து யூதர்கள் மத்தியிலும் அதே மாதிரி இந்த புறஜாதிகள் மத்தியிலும் பாத்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை வந்து செலக்ட் பண்றாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சபை. சோ இந்த சபைக்குரிய வாய்ப்பு, இந்த சபை மக்களை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சோதிக்கப்பட்டு அவங்களை எந்தெந்த முறையில வந்து இது பண்ணணும், இப்போ நடக்கிற இந்த கல்டிவேஷன் இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணிட்டு சோ அந்த சபை நிறைவேறுதல் வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த 1,44,000 பேர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சபை கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்துல கிறிஸ்துவும் அவருடைய சபையும் சேர்ந்து
இந்த இஸ்ரேல் ஜனங்களையும் மற்ற புறஜாதிகள் ஜனங்களையும் உலக எல்லா ஜனங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால வந்து கொடுத்துருக்காங்க brother. இதுதான் என்னோட புரிதல். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் பர்சன். எஸ் பிரதர். கொஸ்டின் வந்து என்னன்னா, நியூ டெஸ்ட்மென்ட் ரைட்டர்ஸ் ரெஸ்பெக்டிங் தேர் எபிலிட்டி டு ரியலைஸ். அவங்க ஒரு ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எழுதப்பட்டது ரியலைஸ் பண்ணிட்டாரு. அந்த ரியலைசேஷன் என்னன்னா டிவைன் அனாயிண்டட். ஆஸ் பிரதர் செட், நான் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரஞ்சித் பிரதருக்கு. டிவைன் அனாயிண்டிங், அந்த டிவைன் அனாயிண்டிங் தான் தே ஹாவ் ரியலைஸ்ட். அதுதான் மெயின் நடக்குது அப்படி ரியலைஸ் பண்ணிட்டாரு. எப்படி ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா அது ஆக்ட்ஸ் 11:1-18 இருக்கு. எப்படின்னா பீட்டருக்கு கலை வரும்போது மரிய சிஸ்டர் சொன்னது, நம்ம 5th வால்யூம்ல ஆல்ரெடி அது இருக்கு. என்னன்னா அட்டோன்மெண்ட் காட் அண்ட் மேன்ல 5th வால்யூம்ல கொடுக்கப்பட்டிருது. என்னன்னா அந்த பீட்டர் கொடுத்த 2 கீஸ் என்னன்னா, ஒன் வந்து ஜூஸ், அதர் வந்து ஜென்டைல்ஸ். 2 கீஸ் கொடுக்கப்பட்டாரு. அந்த 2 கீஸ் அதுதான். அதுக்கு மீனிங் அந்த கலையில அந்த ட்ரீம்ல சொன்னது அதுதான். ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டிவைன் அனாயின்ட்மெண்ட் அவங்க புரிஞ்சிச்சு. எப்படி புரிஞ்சிச்சா, இந்த ஆக்ட்ஸ்ல அப்போஸ்தல காரியம்ல எழுதப்பட்ட காரியங்கள் படிக்கும் போதுதான் அவங்க தெரிஞ்சிச்சு. சரி, தெரிஞ்சிச்சு. எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம இந்த 5th வால்யூம்லோனே 144 பேஜ்ல கொடுத்துட்டாரு. இந்த சர்ச் ரஞ்சித் பிரதர் சொன்னது ஒரு நம்ம ஜாயிண்ட் ஹேர்ஸ் லிட்டில் ஃபிளாக்ஸ் ஜுவல்ஸ், அந்த ரெவல்யூஷன் 1st சாப்டர் படிக்கும் போது அப்படிதான் சொல்றாரு. 7 சங்கம்ல 7 காலகட்டத்துல அவங்க பிக் பண்றாரு. அவங்க எல்லா ஜுவல்ஸும் வேணும் அப்படி பிக் பண்றாரு. அது எப்படி பிக் பண்றாருன்னா, அவங்க ஒரு ஸ்பிரிட்ல பிகாட்டன்ல சர்ச் பண்றாரு. அந்த ஸ்பிரிட் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம பிதா கிட்டே வந்துச்சு. அதனால சொல்றாரு, ஜெகத் புனாதி முனிப்பே அவங்க தெரியும் யாரு சபா ஆக போறாரு அப்படி. சோ இங்க சொல்லப்படுறது என்னன்னா, 144 பேஜ்ல 5th வால்யூம்ல I'll read. Gospel age are not the children of a Christ, but the children of his Father, begotten of the Father's Spirit, and to Father's nature, and intended to be heirs of God, joint heirs with Jesus Christ our Lord. If so be that we suffer with him, that we may be also glorified together. So நமக்கு பிதாவோட ஸ்பிரிட் வேணும். along with the joint heir யாரு கூட போகணும்னா ஜீசஸ் கூட போகணும். அப்போதான் நம்ம குளோரிஃபை ஆகிறதுக்கு இருக்கு. இதுதான் அவங்க they have understood how the old testamentல நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கு. இதுக்கு one more thing here I would like to say it. To become as the Gentiles, நம்ம லாஸ்ட் கொஸ்டின் படிக்கும் போது ஜென்டைல்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி படிச்சுட்டோம். ஜூஸ்ல இருந்து கொஞ்சம் சில பேரு ஜென்டைல்ஸ்ல இருந்து. சோ இந்த ஜாயிண்ட் ஹியர்ல யாருக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபாதர் கொடுக்குறாங்களோ த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், அவங்கதான் இங்க ஆக போறாரு. அதுதான் அனாயிண்டட். அந்த ஹோலி ஸ்பிரிட்ல அவங்க அனாயிண்டட் ஆயிட்டாரு. சோ அவங்கதான் ஜாயிண்ட் ஹேர் ஆகுறாரு. அப்படிதான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாரு. இது என்னோட புரிதல். ஓவர். தேங்க்யூ சிஸ்டர். Any other comments, brothers and sisters? நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். Yes, yes. ஒரு சிறு சாரிம்மா, அன்மியூட் பண்ணுங்க. பிரதர் பேசுங்கம்மா. சாரி, இன்னொரு மீட் பண்ண போய் ஒரு சிறு மந்தை தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கனம் மகிமைக்கு உடன் பங்காளிகளை ஆகணும்னாக்கா அவங்க எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டு பாடுகள் படணும், துன்பப்படணும், அதுல தகுதி அடையணும். தகுதி அடைஞ்சிருப்பாடுதான் அவங்க கிறிஸ்துவோட கூட சேர்ந்து இஸ்ரேலர்களையும் மற்ற எல்லா தேசத்தையும் ஆசீர்வதிப்பாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியா அந்த பாயிண்ட். தேங்க்யூ சிஸ்டர். நான் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டு அந்த தீர்க்க தரிசனம், அதாவது ஆசீர்வாதம்
பத்தி அங்க பேசியிருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் வந்து ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் பிரதர் சிஸ்டர் சொன்னது போலதான் தங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதையே வந்து அப்போஸ்தலர் கூட அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு மட்டும்தான், நம்ம தான் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறோம்னு அப்போஸ்தலர்களும் அதேதான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் நமக்கு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. புறஜாதிகளும் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதாவிலும் அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டாங்க. ஆனா இவரு பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்போஸ்தலர்கள் கூட. ஆனா அதை புரியறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பரிசுத்த ஆவி தேவைப்பட்டுச்சு. அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இஸ்ரவேல ஆசீர்வதிக்க போறதே யாருதானா, சிறுமந்தை வகுப்பார் தான். அப்ப இவங்க யோசித்துட்டு இருந்தது அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறதே யாருன்னா சிறுமந்தை தான். இப்ப சிறுமந்தை யூதர்லயும் எடுக்கிறாரு, புறஜாதியார்ல இருந்தும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க சாதாரணமாக தேர்ந்தெடுக்க போறவங்க இல்ல. அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, சோதிக்கப்பட்டு அந்த உடன் பங்காளிக ஆவறதுக்கு எல்லா வகையிலும் தகுதி ஆன பிற்பாடுதான் கிறிஸ்துவோடு சேர்ந்து இஸ்ரவேலையும் ஆசீர்வதிக்க போறாங்க, உலகத்தையும் ஆசீர்வதிக்க போறாங்க. அப்படிங்கிறத எப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் அப்போஸ்தலர்கள் கூட புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஒன்று. தேங்க்யூ. Thank you, sister. Is there any other comment? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாருன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்க முடியுமா? ஓகே. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்க பார்த்தா ஒரு நற்செய்தி வந்து ஒரு தேவதூதர் அங்கிருந்த அந்த ஆட்டு மேய்ப்பர் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிற டைம்ல ஒரு சொன்ன விஷயம் என்ன, இது அந்த நற்செய்தி யாருக்குன்னா உலக ஜனங்கள் எல்லாருக்கும். அப்படி ஸோ இப்போ நம்ம சில கொஸ்டின்ஸ் பார்த்து வர்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரட்சகரா இருக்கிறாங்க, அவங்களோட ஈடுபாடு பற்றி தான் நம்ம சில 3 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டே வரும். ஸோ இந்த கொஸ்டின்லவும் நம்ம பார்த்தா இப்போ ஸோ அவங்களோட எபிலிட்டி, நியூ டெஸ்டமெண்ட் ரைட்டர்ஸோட எபிலிட்டி என்னவா இருக்கும்னா, எல்லாரும் சொன்ன மாதிரி பரிசுத்த ஆவினாலதான் அவங்க வந்து அப்படி எழுதிருக்காங்க, அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி இந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டா அவங்க மோசே ஏலியா இப்படி சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி சொல்றப்பதான் ஒரு பேதுரு சொன்ன ஜவாபுக்கு தான் நம்ம பார்க்கலாம், நீங்க உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படி சொன்ன அந்த விஷயத்துக்கு அவங்க சந்தோஷமோட அவங்க தான் சாட்சி சொன்னாங்க. பிதா இது உங்களுக்கு தெரிவிக்கலைன்னா பிதாதான் உங்களுக்கு இது தெரிவிக்கிறாங்க, இல்லைன்னா இது நீங்க சொல்ல முடியாது அப்படியோட காரியம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா பெந்த்கோஸ்ட் நாளதான் அந்த ஆவி வந்து அவங்களை பெற்றுக்கொண்டது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நமக்கு ரெக்கார்டிங்கா ஸ்டார்ட் பண்ணது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தா இந்த 2ஆம் வருஷத்துல அந்த தேவதூதர்கள் அந்த நற்செய்திக்கு ஸோ இவங்க கொடுத்த இந்த ரைட்டிங்ஸ்ல பார்த்தா ஸோ அந்த பெஸ்டா எவ்வளவு நம்ம கீழே வச்சனம் பார்த்தா கடைசி பேராகிராஃப், தி ரைட்டர்ஸ் பாயிண்ட் அவுட் த ஹார்மோனி ஆஃப் திஸ் வியூ வித் வாட் இஸ் ரிட்டன் இன் த லா அண்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரில கம்பேர் பண்ணப்போ அந்த லாலோ ப்ராஃபிட்ஸ்ல எல்லா தீர்க்க தரிசனங்கள் நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது எல்லாமே இவங்களுக்குள்ள ஃபுல்ஃபில் ஆகுது. அது இவங்களோட ரைட்டிங்ஸ்ல எப்படி அது வெளிப்படுத்திருக்காங்க அப்படி பார்த்தா த கிராண்டியர் அண்ட் breadth ஆஃப் த plan they present more than meets the most exalted conception of what it purports to be. ஸோ இந்த வச்சனத்துக்கு சொல்றப்படுற மாதிரி ஸோ ரொம்ப
எப்படின்னா அது ஒரு கிரேட்னஸ் ப்ளஸ் அதோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எல்லாமே இந்த வசனத்துக்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இது எல்லாமே அதுல எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். கைரேஜ் பண்ணிருக்காங்க. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். as you said, நம்ம ஜீசஸ் வந்து தன்னை தானே விரும்பிட்டு பின்பற்றி வரணும் அப்படி சொல்றாரு. ஆக்சுவலி யோக் நம்ம போடணும் அப்படி சொல்றாரு. அந்த 2 ஷோல்டர்ல நம்ம போட யோக்கு மீனிங்க ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, மீக்னஸ் அ பியூர் ஹார்ட். மீக்னஸ்னா தாழ்மை, 2வது வந்து பியூர் ஹார்ட். இந்த 2 இருந்தாலும் கண்டிப்பா நம்ம ஜீசஸ் என்ன பண்றாங்களோ அது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ரான்சம் கொடுத்துட்டு அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களோட வேலை கம்ப்ளீட் பண்ணிட்டு மேல போயிட்டாரு. பிதா கிட்ட போகும்போது he got appreciation. அந்த அப்ரிசியேஷன் ஆக்செப்ட் பண்றதுதான் இந்த ஸ்பிரிட். ஸோ we got everyone, he was given through him to us like apostles. For us also, when we are taking, Holy Spirit was taken, we are taking it. Now he is the one, the brother, we are saying to him as a brother. Now whatever he gone and we need to go, that is nothing but the following or having the yoke of him. That yoke is nothing but 2 things. One is a meekness, other one is a pure heart. இது 2 இருந்தாலும் கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சாங்களோ நம்ம பண்ண முடியும். அப்போ அது பார்த்து கண்டிப்பா நம்ம பிதா நமக்கு ஆக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஹோலி ஸ்பிரிட் கண்டிப்பா இருக்கும். ஸோ we will become as a joint heirship of him. ஸோ அதுக்குள்ள நம்ம உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரு ஜாய் கொடுக்க போறோம். ஸோ கண்டிப்பா அது தட் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாய் ஃபார் எவ்ரி பீப்புள் இன் த வேர்ல்டு. அதுதான் என்னோட பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புறது. தேங்க்யூ ஜெஸ்டி. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுல வேற எதனா கருத்துக்கள் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம். இல்ல நம்ம நினைவு செய்யலாம். இறைவன் இரவு போலாம். இரவின் கீதம் போலாம். பிரதர் லைன் கட் ஆயிடுச்சு. பிரதர்ஸ் கேக்குதா? கேக்குது. சாரி, நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது. ஓகே, நினைவு நீதி கீதங்கள் படிக்கலாமா? படிக்கலாம் பிரதர். இரவின் இப்பேற்பட்ட மேன்மையில சத்தியவச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் எடுக்கிறோம். கலந்துட்டு அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்ப இணைவு நினைவு கீதங்கள் படிக்க முடிய சகோதரி அருவில் சென்னும் முழு ஜப்பத்தில் வழிநடக்க முடிய சகோதரர் ரஞ்சித் அவர்கள் நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள். யோவான் அதிகாரம் 15 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். மிகவும் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எவ்வளவு எச்சரிக்கையை உள்ளவர்களா இருக்க வேண்டும்
எந்த விதத்திலும் நம்முடைய அன்பு தனியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு பிதாவின் அன்பில் அவருடைய நேசகுமாரனாக நிலைத்திருந்தார். பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்ததின் மூலம் அவர் தம்முடைய தேசத்தை காண்பித்தார். அவரை போலவே நாமும் அவரது சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அதன் மூலம் அவருடைய சிங்காசனத்திலும் மகிமையிலும் பங்கு பெறலாம். நம்முடைய கர்த்தரின் போதனைகள் கட்டளைகள் நம்மை சந்தோஷம் இழக்க செய்து பயப்படுத்தும் நோக்கம் உடையவை அல்ல. மாறாக என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யோவான் அதிகாரம் 15:11. கர்த்தருக்கு மிக சமீபத்தில் இருப்பவர்கள் என்று நம்மை காண்பிக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாயும் அவரில் அவருடைய அன்பிலும் நிலைத்திருக்கிறவர்களாயும் இருப்பதே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை அறிவார்கள். இந்த உலகம் தரக்கூடிய எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் இதுவே மிகப்பெரிய சந்தோஷம். இதுவே எல்லா புத்திக்கும் மேலான சந்தோஷ சமாதானம். இருதயத்தில் தோன்றும் இந்த ஆசீர்வாதம் இவ்வுலகம் மட்டுமல்ல வரப்போகும் ராஜ்யத்திலும் உண்டாயிருக்கும். ஆமென். தேங்க்யூ பிரதர். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, அப்பா உம்முடைய நாமம் மற்றும் கிருபையும் மகிமைப்படுவதாக. அப்பா, இந்த மட்டுமாக இந்த ஒரு நாளையும் எங்கள் வாழ்க்கையில சேர்த்து இந்த ஒரு அருமையான வேலையில நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை தியானிக்க செய்ததற்காக அப்பா தாம் ஒருவருக்கே எங்களுடைய கர்த்தரும் ரட்சகரும் போதகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுக்கிறோம் தந்தையே. அப்பா, இம்மட்டுமாக இந்த ஒரு அருமையான வேலையில நாங்கள் சகோதர சகோதரிகளாக இணையதளத்தின் வாயிலாக தம்முடைய தெய்வீக சத்தியத்தை நாங்கள் தியானத்தும் கொடுத்தாவே. அப்பா, அநேக காரியங்கள் நாங்கள் தெரிந்து கொண்டோம் தந்தையே. இந்த சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி நாங்கள் கடைசி வரையில் உண்மை உள்ளவர்களாக எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து தங்களுடைய பிள்ளைகளாக இருக்க தேவன் தாமே ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் தந்தையே. அப்பா, எந்த ஒரு கூட்டத்திலும் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகள் அனைவரும் தேவர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. இதே போல் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகளும் தேவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. வரப்போற நாட்களிலும் நாங்கள் சத்தியத்திலே மிகுந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தந்தையே. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை தங்கள் பொற்பாத படியில் வைத்து எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் போதகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.